பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது பெட்டில் பைரவி வந்து மொள்ள அவர் கிஸ் பண்ணுவான். அவரை கிஸ் பண்ணும்போது இவருக்கு சிந்து ஞாபகம் வரும். டிஸ்டர்ப் ஆகிடுவார். மறுபடியும் இந்த பக்கம் திரும்ப கிஸ் பண்ணுவான். சிந்து அது ஷார்ட்ஸ் என்ன டக்கு 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 டக்குன்னு வரும். சிந்து சிந்து சிந்துவை வந்துட்டு இருக்கு சார். டக்குன்னு ஏந்துட்டு போய் ஒரு தம்பூரை மண்ணிட கொண்டு அப்படியே தம்பூரை வாசிச்சுட்டு தும் தும் துது தும் து தும் து தும் ஒரு பாட்டு. எவ்வளோ டஃப் காம்போசிஷன். அந்த காம்போசிஷனில் பெயின் வரணும், டிஸ்டர்பன்ஸ் வரணும், அவரோட ஹோல் கேரக்டரைசேஷன் வரணும், அந்த வார்த்தையில் வாட் இஸ் கோயிங் த்ரூ இன்னர் டர்மாயில் வரணும். இது சாங் ஜேசுதாஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பாடியிருப்பார். இது 3 இருக்கும்போது சாங் வந்து கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது பாலச்சந்தர் சார் வென்ட் டு அனதர் லெவல். மைண்டு வந்து டர்மாயில் இருக்குது காட்டுறதுக்காக ஷார்ட்ஸ் எல்லாமே டர்மாயில் இருக்கணும். ஸோ அவர் அது சிவகுமார் சார் நிஜமாக ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நாகரா ப்ளே ஆகணும், ஸ்பீக்கரில் வரணும், பாட்டு கேட்கணும், அவர் லிப்ஸிங் கொடுக்கணும். ஆனால் அந்த டைமுக்கு வேவ்ஸ் வராது. அலையை எப்படி நாங்கள் ராக்கில் உட்காந்துருக்கார், வேவ்ஸுக்கும் நம்ம நாகரா டைமிங் வராது. அண்ட் வேவ்ஸ் வந்தால் அலை வந்தால் கேட்கவே கேட்காது நாகரா. ஸோ என்ன பண்ணிட்டோம், சிவகுமார் சார்கிட்ட பைஹார்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபுல் ஸ்வரம் வரும் எல்லாம் பைஹார்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து அங்கே டிஸ்டன்ஸில் நாங்கள் ரெடின்னு கத்த கூட முடியாது. எங்கள்ட்ட இது கூட கிடையாது, வாக்கி டாக்கி கூட கிடையாது. இங்கேருந்து அவர் வந்து திருப்பி ஒரு இடத்துல அந்த பத்மாசனம் போய் உட்காந்துருவார். ரொம்ப ரிஸ்கி, பக்கத்தில் யாருமே கிடையாது. திருப்பி பார்த்துட்டே இருப்பார். ஒரு கர்ச்சீஃப் இப்படி டவுன் ஆனால் கேமரா வி ஆர் ரெடி. ஃபஸ்ட் இப்படி காட்டினா ரெடி, அப்புறம் அப்படி காட்டினா ஸ்டார்ட், கேமரா ஸ்டார்ட் ஆகிடுது. இவர் வந்து பாடணும், டைம் பண்ணும். அந்த வாட்டர் மேலே வேவ்ஸ் வரும்போது தான் கரெக்டாக கேமரா சிங்க் ஆகணும், அவர் பாடணும், லிப் இருக்கணும். அவர் எப்படி மைண்டில் ஞாபகம் வச்சுருந்தார், எப்படி அந்த டைமிங்கில் அவர் பாடினார். ஹேட்ஸ் ஆஃப். த்ரூ அவுட் அவர் வந்து அதை மெயின்டைன் பண்ணார். எங்கே வேணால் ஷார்ட் எடுப்போம். நாங்கள் எப்போ கேமரா ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஆஃப் ஆகுது தெரியாது. திடீர்னு ஷார்ட் எடுக்கும்போது கேமரா அங்கே தூக்கிட்டு போய் அவர் பாட்டுக்கு உட்காந்து அப்பப்போ எட்டி பார்த்துன்னு பண்ணிவிடுவார். அண்ட் இட் வாஸ் ஃபேபுலஸ் ஒர்க். இதில் தான் ரகுநாத் ரெட்டிக்கு ரொம்ப சேலஞ்ச் ஆகி போச்சு. ஒரு இடத்துல அவரையும் பக்கத்தில் வச்சுட்டு கேமராவும் வச்சுட்டு அலை இப்படி ஹைட்டில் வரும் தெரியாது, வந்தது பாருங்கள் ஃபுல் எல்லோரும் வாஷ், கேமரா ஃபுல் தண்ணி, அதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி. ஆனால் என்ன ரிஸ்க்குனா அடிச்சிருந்தால் எல்லோரும் கீழே போய் செருக்கி விழுந்துருவாங்க. அவ்வளோ ரிஸ்கி லொக்கேஷன்ஸ். அப்படியே எண்டில் ஒரு பாடிட்டு கட் பண்ணும்போது அப்படியே ரெட் பிளட் வரும் அதில். அண்ட் அவரால் அவரோட எமோஷன் அடக்க முடியல, பாடி பார்க்குறாரு, முடியலைங்கிறத அந்த ஹோல் திங்கில் கொண்டு வந்தார்.